அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ராக்டிஸ் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா Feb 14 அன்னைக்கு நம்மளுடைய எம்ஐயோட சைட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அஃபீஷியல் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ப்ராக்டிஸ் செஷனுக்கு முன்னாடி டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் செஷன் அப்படின்னு சொல்லி டொமஸ்டிக் பிளேயர்ஸு நம்மளுடைய சைடில் வந்து அவைலபிளாக இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ப்ராக்டிஸ் செஷன் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எம்ஐ வந்துட்டு February 2nd வீக்கில் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. எதனால அப்படின்னா இப்போ நம்மளோட எம்ஐ பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டை பட்டேல் T20 டோர்னமெண்ட்டில் ஆடிட்டு இருக்கிறாங்க. ரிலையன்ஸ் டீமுக்காக 10 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டீமில் ஆடிட்டு இருக்காங்க. எம்ஐயோட டீமில் இருக்கிற 10 பிளேயர்ஸ் ஒரே டீமில் இருக்கிறாங்க. அந்த அப்டேட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ February 14 ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் இப்போ ஒரு தெகுப்பாக நமக்கு கிடச்சிருக்கு. கிரிக்ஸ்டசி அப்படிங்கிற அந்த ஒரு சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நமந்தீர் வந்து அந்த ப்ராக்டிஸ் செஷனில் செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் இருந்திருக்கிறா அப்படிங்கிற விஷயம்லாம் பெருசாக அவங்க அப்டேட் பண்ணல. பட் ஆனால் இப்போ அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா திலக் வர்மா, நமந்தீர், கரண் சர்மா, அதுக்கப்புறம் வந்து விக்னேஷ் புத்தூர். ஸோ நம்மளுடைய சைடில் பவுலர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சத்யராஜ், ராஜு அந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது ஸோ டோட்டலி திலக் வர்மா அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். திலக் வர்மா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய நமந்தீர் இவங்க 2 பேரும் 50s அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க. ஸோ நமந்தீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான 6 ஹிட்டிங் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்திருக்கிறாரு. 6 ஹிட்டிங் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 6 ஹிட்டிங் சேலஞ்ச் அப்படிங்கிறத நமந்தீர் தான் வின் பண்ணியிருக்கிறாரு. யாருக்கு அகென்ஸ்டாக அந்த சேலஞ்ச் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் அதில் பெருசாக வரல. பட் ஆனால் 6 ஹிட்டிங் சேலஞ்ச் இருந்ததாகவும் அந்த 6 ஹிட்டிங் சேலஞ்சை நமந்தீர் வின் பண்ணியிருக்கிறாரு. அவர் 50 அடிச்சிருக்கிறாரு. ஸோ அதே நேரம் முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலி திலக் வர்மாவோட ஒரு அதிரடியான ஆட்டம் அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கு. 31 பாலுக்கு திலக் வர்மா 66 ரன் அடிச்சிருக்கிறாரு. அதே நேரம் நமந்தீர் 23 பாலுக்கு 50 அடிச்சிருக்கிறாரு. ஸோ டோட்டலி வந்துட்டு இப்போ ஆர்டிஎம் அப்படிங்கிற முறையில் தான் நமந்தீர் வந்துட்டு நம்மளுடைய டீமுக்குள்ளே வந்தார். திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்துட்டு மிடில் ஆர்டர் அப்படிங்கிறத வேறு லெவலில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உள்ளுக்குள்ள மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஸோ அந்த சைடில் வந்து எஃபெக்டிவாக இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு பிளேயர் அவர். ஸோ டோட்டலி வந்துட்டு டீம் இந்தியாவுக்காக டெபு ஆனதுக்கு அப்புறமாவே திலக் வர்மாவோட மிடில் ஆர்டர் கிரைசிஸ் அப்படிங்கிறது வேறு லெவலில் வந்துட்டு பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக திலக் வர்மா ஒரு வேல்யூபிள் அசட்டாக இருப்பார். கரண் சர்மா ஸ்பின்னில் இப்போ வேறு லெவலில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க எப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா ஸோ அல்லா கனாஃபர், சாண்டனர் 2 பேர்த்தையும் ஆட வைக்கலான்னு யோசிச்சிருந்தாங்க. அல்லா கனாஃபர் இப்போ ரூல்ட் அவுட் ஆகிட்டதுனால ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான் வந்திருந்தார். அதனால் முஜீப் சாண்டனரை வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கரண் சர்மா இப்போ ஒரு எக்ஸ்ஃபேக்டராக தெரிவார். கண்டிப்பாக கரண் சர்மா இம்பாக்ட் பிளேயராக உள்ள வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் விக்னேஷ் புத்தூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டீசெண்டான பவுலிங் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கிறாரு. ஸோ எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பிளேயர்ஸை பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கிறாங்க எம்ஐயோட சைடில் இருந்து. அஃபீஷியல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கும். இந்த டை பட்டேல் டோர்னமெண்ட் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து எம்ஐ பிளேயர்ஸ் எல்லாம் ஆப்ட் அவுட் ஆகும்போது அஃபீஷியல் ப்ராக்டிஸ் செஷன் கூடிய விரைவில் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு டீம்ஸில் எஃபெக்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸை நான் எதிர்பார்க்குறேன். எம்ஐயோட இந்த ஒரு டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் செஷனில் இந்த லெவலுக்கு இருக்குன்னா மெயின் ப்ராக்டிஸ் செஷன் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.